ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம பேட்ச் ஒர்க் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒன்றிய அரசானது பத்ம விருதுகளை அறிவிச்சிருக்குது. அதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தல அஜித்குமார் அவர்களுக்கும் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கும் இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதில் நம்ம தல அஜித்குமார் அவர்களுடைய இந்த விருது பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தல அஜித்குமார் சினிமாவில் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸில் கூட கலக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கிறார். இப்போ இந்த விருதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அரசியல் இருக்குது. ஆனால் இந்த விருதுக்கு அவர் தகுதியானவரா அப்படின்னா கண்டிப்பாக அடித்து சொல்லலாம். அவர் 100க்கு 100 இந்த விருதுக்கு ரொம்பவே தகுதியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அவர் ஆரம்ப காலகட்டத்தில் தல அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அப்படின்ட்டு தன்னோட பட்டத்தை பேருக்கு பின்னாடி போட்டிருந்தாரு. ஒரு காலகட்டத்தில் எனக்கு எந்த பட்டமும் வேணாம் அப்படின்ட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிற நடிகர்கள் எல்லாமே தனக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாகாதா, அந்த ரசிகர் பட்டாளத்தை தனக்கு சாதகமாக உருவாக்கிக்க முடியாதா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தல அஜித்குமார் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. தனக்கு மன்றங்கள் எதுவும் தேவையில்லை, தன்னோட ரசிகர்கள் உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாரு. தன்னோட படம் நல்லா இருந்தால் பாருங்க, பிடிச்சிருந்தா இன்னொரு வாட்டி கூட பாருங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தை முதல்ல பாருங்க அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் தல அஜித்குமார் அவர்கள் இருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அவர் மேலே அன்பு வச்சிருக்கிற ரசிகர்கள் அவரை விட்டு போகலை. அது மட்டும் இல்லை, சினிமாவில் அவர் கோடி கோடியாக சம்பாதிச்சா கூட தன்னோட இன்ட்ரெஸ்ட், தனக்கு எதில் ஆர்வம் அதிகம் அப்படிங்கிறதுல அதில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய வெறியோட இருந்தவர் தான் நம்ம தல அஜித்குமார் அவர்கள். அதுக்கு அவர் என்னென்ன முயற்சிகள் பண்ணாரு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த ரேஸ் அதில் ரொம்பவே ஈடுபாடு உடையவராக இருந்தார். அந்த ரேஸில் அவர் நிறைய அடிபட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தார். அப்போ கூட அவர் அந்த முயற்சிகளை கைவிடலை. அவர் இந்த ரேஸில் கலந்துக்கிட்டு சமீபத்தில் நடந்த துபாய் 24 அப்படிங்கிற ஒரு ரேஸில் கலந்துக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உலகளவில் 3வது இடத்த அவருடைய அணி பிடிச்சாங்க. அதாவது இந்த ரேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் கண்டினியூஸாக கார் ஓட்டணும். அது ஒரு குழுவாக இருப்பாங்க, 5 பேர் கொண்ட ஒரு குழு 24 ஹவர்ஸ் கார் ஓட்டி அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி இது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தல அஜித்குமாருடைய டீம் கலந்துக்கிட்டு இந்த ரேஸில் 3வது இடத்த அவருடைய அணி பிடிக்குது. அந்த ரேஸ் நடத்தினவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மைதானத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்கவே இருக்காது, ஆனால் இந்த முறை அதிகமான கூட்டம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித்குமார் அவர்கள் கலந்துக்கிட்டதுனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த ரேஸ் முடிஞ்ச உடனே அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அது உண்மையிலேயே நியாயமான கேள்வி. இந்த கேள்வி தன்னோட ரசிகர்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் அஜித் விஜய் பின்னாடி போய்கிட்டு இருக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வர்றதுக்கான வழியை பாருங்க அப்படிங்கிறது தான் அந்த இன்டைரக்டா அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சினிமாவிலையும் சரி தனக்கான இடத்தை தானே உழைத்து தக்க வச்சுக்கிட்ட ஒரு நபராக தல அஜித் அவர்கள் இருந்தார்கள். இப்போ தன்னோட மிக மிக விருப்பமான துறையான ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரேசராக பார்த்தீங்கன்னா அவருடைய அணி 3வது இடத்த பிடிச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பு இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது. ஸோ அதனால இவருக்கு பத்மபூஷன் விருது 100க்கு 100 பொருத்தமான விருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நன்றி நண்பர்களே. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்ஸ் போடலாம் நம்ம சேனலில் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.